அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? என்னப்பா சந்தோஷமா இருக்கலாம்னு கேட்கிறீங்க, நீங்க சொல்லலாம். ஒரு விஜய் ரசிகரா இருந்தா உங்களுக்கு அளப்பரிய சந்தோஷம்தான். அன்னைக்கு ஒரு கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு, கொடி ஏத்திட்டாரு. சமதர்மம், சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் எடுத்துட்டாரு. தமிழகத்துல அரசியல் கட்சிகள் முளைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டெய்லி ஒரு அரசியல் கட்சிகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதிமுக திமுக மாதிரி அவங்களால நிலைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமா நம்ம பார்க்கணும் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க, வேற யாருமே கிடையாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி நான் தான் ஆளுமை, நான் மிகப்பெரிய அளவுல நீதி நியாயம் நேர்மையெல்லாம் நான் கடைபிடித்து மக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி அந்த அரசியல் களத்துல இறங்கினாரு நடிகர் கமலஹாசன். அவரு ராமேஸ்வரத்துல பயணத்தை தொடங்கினாரு, மதுரையில முடிச்சாரு. ஒரு சட்டசபை தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல், ஒரு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சாரு. ஒரு 3% வாக்குகள் எல்லாம் வாங்கினார். இருந்தாலும் என்ன பயன்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தலைவர் அவமானப்படுத்தணும்னா அவர் மகனுடைய பெயரை சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னாரு நடிகர் கமலஹாசன். அப்படி சொன்னவர்கிட்டயே போய் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. யாருமே ஏத்துக்கல. அதிமுக திமுகங்கிறது மிகப்பெரிய அளவுல கட்டமைப்பு கொண்ட கட்சி, அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அவர்களும் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் மக்கள் தொண்டாட்டம் வர்றேன், என்னாலையும் முடியும், நான் மக்கள் சேவை செய்வேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் எதனால வருது அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அதிமுக மிகப்பெரிய அளவுல படுதோல்வியை சந்திக்குது. அப்ப திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அப்ப 2வது பிளேஸ்ல யாருமே இல்லை. அதுல நம்ம முந்திட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு ஆசை இருக்குது. அதை ரசிகர் பட்டாளத்தோட வச்சுக்கிட்டு அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜனநாயகத்தின்படி தமிழகத்துல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது சந்தோஷம்தான். போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாதும்பாங்க. இங்க போட்டியும் பொறாமையும் நிறைந்து காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தான் தமிழக அரசியல். எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வி. இந்த தோல்வியில அதிமுக மீளுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் தலைமையின் கீழ் வந்ததுன்னா அதிமுக நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, அதிமுகங்கிற கட்சி நம்ம தான் இருக்கணும், நமக்கு மேல யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிடிவாதமா இருக்காரு. இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, கடந்த 2 வருஷமாவே அவர் பிளான் பண்ணிட்டாரு, நம்ம இதை நோக்கி தான் நகரணும். இப்போ புதுசா பிஜேபி வேற களத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 40 பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் இழக்குது. 2வது இடம், 3வது இடம், 4வது இடத்துக்கே போகுது. அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. இந்த பலவீனத்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அந்த ரசிகர்களை வச்சு இதை முன்னெடுத்து போற விஜய் மக்கள் மத்தியில ஜொலிப்பாரா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியா இருக்கு. இங்க ஒரு கட்டமைப்பு கண்டிப்பா வேணும். அரசியலை பொறுத்தளவுல கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். இப்ப விஜய் அவர்களுக்கு மேல வர்ற விமர்சனங்கள் எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்னு தெரியல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் தவிர மக்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன்னா இத்தனை காலமா திரைத்துறையில நடிச்சுக்கிட்டு அந்த பேரும் புகழையும் வச்சுக்கிட்டு இப்ப ஒரு அரசியல் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் மக்களுக்கு எவ்வளவோ தீமைகளை செஞ்சிருக்கு. அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்காங்க. அதையெல்லாம் அப்போதெல்லாம் நீங்க கேட்கல. ஆனா இப்ப திடீர்னு கேட்கிறேன்னு வர்றீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களையும் மக்கள் வெறுத்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அடிப்படையிலேயே நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. அப்படி இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து வர்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் திமுகவுல அடிப்படை உறுப்பினராகி கட்சியில சேர்ந்து அதன் மூலம் கட்சியினுடைய கொள்கைகளை திரைப்படங்கள்ல கொண்டு போய், சின்னங்களை கொண்டு போய், கொடியினுடைய இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில பேரும் புகழுமா வந்தார். புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு, மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுத்தாரு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்னா நடத்திட்டு இருக்க காலத்திலே இது அதிமுகவுல இணைஞ்சாங்க, மிகப்பெரிய அளவுல பொறுப்புல இருந்தாங்க. ஒரு சத்துணவு திட்டத்துக்கு ஒரு தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல்ல முன்னேறினாங்க. மக்களுடைய எண்ணங்களை நாடி துடிப்பை பிடிச்சு அவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை தலைவியா உருவானாங்க. யார் வேணாலும் தமிழகத்துல கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம். ஆனா மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க தான் முன்னேற முடியும்.
இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசியல் தான் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுகோலாவே இருக்குது. இப்ப அதிமுக ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே வந்து யாருக்குமே வராது. இதுக்கு ஒரு முழு உதாரணம் நம்ம சொல்ல போனோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கணும், நான் 234 தொகுதியும் போட்டியிடுவேன், இது களத்தில் இறங்குவோம், போர் வந்து விட்டது, நம்ம அது களத்தில் இறங்கி நம்ம வெற்றி காண போறோம்னு சொல்லிட்டு வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. கடைசியில என்னாச்சு? அதிமுக திமுக இந்த இடையில இருக்கிற அந்த கட்டமைப்புகளை வந்து நீங்க உள்ள நுழைஞ்சு நீங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்குறேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து நான் ஒதுங்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. அதே மாதிரி விஜயனுடைய அரசியல் வியூகம் வந்து பாத்தீங்கன்னா, மீண்டும் சொல்றேன், ரசிகர்களுக்கு தான் ஒரு கொண்டாட்டமா இருக்குமே தவிர மக்களுக்கு கொண்டாட்டமாவே கிடையாது. இப்ப ரசிகர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கட்சியில மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை. அது வந்து இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கேல இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க, இது பாட்டாளி கட்சியில இருப்பாங்க, தேமுதிகல இருப்பாங்க, நிறைய கட்சிகள்ல வந்து ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. எல்லா கட்சியினுடைய ரசிகர்கள் எல்லாம் புதுசா விஜய் ஆரம்பிச்சதுனால அந்த கட்சியில போய் இணைந்து பணியாற்றுவாங்க. ஆனா நாளடைவுல அவருடைய செயல்பாடுகளை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, நாம எதிர்பார்த்த அரசியல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிண்டு அங்கே இருக்கிற ரசிகர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரு தலைவன் தன்னிச்சையா வந்துட்டான் அப்படின்னா அவனை நோக்கியே தான் அரசியல் நகரும். அவருக்கு பின்னாடி பயணிக்கிற எல்லாரும் ரசிகர்கள் வந்து விரும்புவாங்க, அதனால போவாங்க. ஆனா தலைவர் எடுக்க முடிவு சரியா இல்லை அப்படின்னா ரசிகர்கள் வந்து வெளியில வந்துருவாங்க. இப்ப சீமானை நோக்கி வந்து இப்ப ஒரு தொண்டர் பலம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் தனித்து நின்று களங்காங்கிறார். அதனால வந்து யார்கிட்டையும் எந்த கட்சிகிட்டையும் எந்த காம்ப்ரமைஸும் வைக்கல. அதனால வந்து அந்த களத்தை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போறார். அது மாதிரி விஜய்க்கு வந்து களத்தை வந்து விரிவுபடுத்துவாரா அப்படிங்கிறத போக போகத்தான் நம்ம பார்க்கணும். சீமான் மாதிரி விஜய் வந்து களத்தை விரிவுபடுத்தினா அவர் வந்து ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு வெகு நாட்களா ஆகும். கண்டிப்பா கூட்டணி போடுவாரு, அது உறுதியானது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஒரு அதிமுகவினுடைய பிளவு யார் யாரையெல்லாம் உள்ள கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். ரஜினி, கமல், தற்போது வந்து விஜய் உள்ள வந்துட்டாங்க. ஆனா இங்கே அரசியல் களம் வந்து அதிமுகவுடைய அரசியல் களம் வேறு மாதிரியா திசை திரும்புது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்னைக்கு வந்து ஒரு புதிய அதிமுக வந்து உருவாக போகிறதா ஒரு செய்திகளும் இருக்கு. ஆனா அந்த செய்தி வந்து உண்மையாகும் பட்சத்துல மற்றவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற வந்து போட்டி தான் இங்க வந்து நிலவும். முழுக்க முழுக்க ஒரு காரணம் சொல்லலாம். அதிமுக எப்போதெல்லாம் பிளவுபடுகிறதோ, எப்போதெல்லாம் ஒரு ஆளுமையை வந்து இழக்குதோ, அப்போதெல்லாம் வந்து புதிய புதிய கட்சிகள்லாம் உருவாகுது. ஆனா அவர்கள் வந்து மக்கள் வந்து ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இதுவரையிலும் ஏத்துக்கல, இனிமே ஏற்க போறதும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சிந்தனையோடு, ஒரு செயல்பாட்டோடு, சமூக நீதி சமதர்மத்தோடு பயணிக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதிமுக ஒன்றிணையும். ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில பலம் பெறும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக கூடிய விரைவில் உருவாகும். நன்றி, வணக்கம்.